ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सकीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्ये नमः. எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 442வது வார நலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள். நம்ம கொஞ்ச நாளாக ஆத்ம சப்த விசாரம் பண்ணிட்டு வரோம். ஆத்மானா என்ன, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம். அதில் நம்மை நாம் அறிவோம் அனாத்மான்னு சொல்கிறோம். அனாத்மானா என்ன, அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அனாத்மா அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, அது ஒரு வட சொல். ஆத்மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு முன்னாடி அன் அப்படிங்கிறது உபசர்க்கம். இந்த இலக்கண விதி அது புரிஞ்சால் இது புரியும், அது புரியலைன்னா இது புரியாது. இந்த சமஸ்கிருதம் என்பது, நான் உடனே மொழியை பற்றி பேசுகிறேன்னு யாரும் எடுத்துக்காதீங்க, நான் அனாத்மாவை பற்றி தான் பேசுகிறேன். உங்கள் திருப்பாத கமலங்களை வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மொழியை பற்றி நான் பேசவில்லை. அதில் என்ன பண்ணுவான்னா, முன்னாடி ஒரு அ அப்படிங்கிற வார்த்தை வடமொழியில் சேர்த்துட்டா அது 3 விதமான பொருளை தரும். ஆங்கிற வார்த்தையை சேர்த்தா 3 விதமான பொருளை தரும். அது என்ன அப்படி 3 விதம்? ஆத்மாங்கிற சப்தம் நமக்கு தெரியறது, அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துருக்கோம். அனாத்மா அப்படிங்கிறது, அந்த அணு அப்படிங்கிறத சேர்த்தா அது 3 பொருளை தரும். அப்படி என்ன பொருள்? அண்மை பொருள், உண்மை பொருள், இன்மை பொருள். இப்போ சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதற்கு உண்மை என்பது பொருள். அதுக்கு முன்னாடி ஒரு அ சேர்த்தா அசத்தியம், பொய்யினாயிடும். ஒரே ஒரு அ நேர் விருத்தமான பொருளை அது கொடுத்து. அடுத்தது பாருங்க, அத்யந்த பாவம்னு பேர். அத்யந்த பாவம்னா என்ன அப்படின்னா, அகோரம் அப்படின்னு ஒரு சாமிக்கு பேர். அகோர மூர்த்தி, அகோர சிவம், அகோர அஸ்திரம் அப்படின்லாம் சுவாமி இருக்குது. இந்த அகோர மூர்த்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கோரத்துக்கு முன்னாடி ஒரு ஆ சேர்த்துருக்கா. அப்படின்னா கோபமே படமாட்டான், பரம சாந்தமானவன் அர்த்தம். அகோரமூர்த்தின்னா என்ன? வேகமாக தட்டலாம். கோபமே படமாட்டார், பரம சாந்தமான மூர்த்தி, தட்சிணாமூர்த்தின்னு அர்த்தம். அகோரமூர்த்தி அப்படின்னா அத்தியந்த கோரம், உற்பத்தி ஆகும்போதே கோபத்தில் உற்பத்தி ஆகிறார். என்னது? உற்பத்தி ஜனிக்கும் போதே நந்தியை மருத்துவாசுரன் காயப்படுத்துகிறான் 9 இடங்களில். அதை பார்த்த மாத்திரத்தில் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்திலிருந்து தோன்றியவர் அகோரமூர்த்தி. கோபமே வடிவானம், அவருக்கு அகோரன் தான் பேர். என்னது? கோபமே இல்லாத சாந்தமூர்த்தியாக இருக்கிறவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்திகிட்ட நீங்கள் கோபப்படுத்துறதே கிடையாது. சினம்ங்கிற குறிப்பே அவருக்கு கிடையாது. இப்போ மன்மதன் எப்படி இருச்சார்? கோபப்பட்டு இருச்சாரா? ஒரு கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறது தட்சிணாமூர்த்தியிலேருந்து காமதகனமூர்த்திங்கிறவர் வேறு. நம்ம ஆகம முறையில் தட்சிணாமூர்த்தினா முழுக்க பரமசாந்தமாக இருக்கக்கூடியவர், குருவனுடைய தன்மை. அதனால் கோபமே இல்லாத சாந்தமான தன்மை, அதுக்கு என்ன பேர்?
அகோரம். கோபமே வடிவான தன்மை, அதுக்கும் என்ன பேர்? அகோரம். ரௌத்ரம். அவினாபாவம் அந்யோன்யபாவம் அசம்பவம்னு சொல்லுவோம். வடமொழியில் சொல்லும்போது அவினாபாவம் அந்யோன்யபாவம் அசம்பவம் அப்படின்னு. இந்த உடல் நானா? இப்போ ஒரு மாம்பழம் இருக்குது. மாம்பழம்னு ஒன்று இருந்தால் அது உள்ள அதனுடைய விதை தொத்தின்னு இருக்கும். விதையில்லா மாம்பழம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விதை இல்லாத மாம்பழம், சீட்லெஸ் திராட்சை இருக்குது, ஆனால் மாம்பழம் இல்லை. இது அதோடு சேர்ந்து வந்துடும். எதோடு சேர்ந்து வந்துடும்? புகையில்லா நெருப்பு கேள்விப்படுறீங்களா? புகையில்லா நெருப்பு, இது அதோடு சேர்ந்து வந்துடும். அப்போ அது வந்தால் இது வந்துடும், அது இல்லைன்னா இது போயிடும். அதுக்கு பேர் அவினாபாவம். சேர்ந்து 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 ஒரு சின்ன குழந்தை சாலையிலே விளையாடுகிறது, ஒரு 3 வயசு குழந்தை அப்படின்னா தாயார் அது பக்கத்தில் எங்கேயோ இருக்கான்னு அர்த்தம். தாயார் தனியாக என்ன குழந்தைய என்ன விடமாட்டா. ஒரு சின்ன குழந்தை தான் தனியாக தவழுகிற, ஒரு தட்டு தடுமாறி நடக்கிற ஒரு குழந்தை ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி என்ன போகாது, அதுக்கு நடக்க தெரியாது, பெரிய மனுஷனாக இருந்தால். அப்போ அது எந்த பாதுகாப்பு எல்லைக்குள்ளே இருக்கும்? அந்த ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும். அங்கே இல்லைன்னாலும் அந்த அவினாபாவம் பிரிக்க முடியாமல் அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இல்லைங்கிற பொருளும் இருக்குது, அது இல்லாமல் இல்லைங்கிற பொருளும் இருக்குது, அதோட இணை பிரியாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாமல் இருக்குது, இணை பிரியாமல் இருக்குது, அது இல்லாமல் இது இல்லை அப்படின்னு 3 பொருள் இந்த அனாத்மாங்கிற வார்த்தைக்கு. இப்போ அனாத்மாங்கிறத முதல்ல பார்ப்போம். ஆன்மாங்கிறதே ஒன்று இல்லைங்கிறான். ஆன்மாங்கிறதே ஒன்று இல்லை, உடம்புல உயிருங்கிறதே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம எப்போவுமே ஒரு தீர்மானம் வச்சுக்கப்படாது எதை பற்றியும். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த ஆத்ம சிந்தனை வரும்போது நம்ம முன்னாடி படித்த சாஸ்திரங்களை கழட்டி வச்சிடணும். கழட்டினும் ஞாபகமே வச்சுக்கூடாது, பெரிய தொந்தரவு அது. நான் சொல்லலை, மிகப்பெரிய சைவ சித்தாந்தி தட்சிணாமூர்த்தி, மிகப்பெரிய சைவ சித்தாந்தி சனகாதி. நாரதர் கேட்குறாரு சனகாதிகிட்ட, நீ ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு வழி சொல்லு, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். சமஸ்த ஞானத்தையும் அத்தியனம் பண்ணியிருக்கார். அவர் அத்தியனம் பண்ணாத ஞானமே இல்லை, அவ்வளோது படிச்சிருக்காரு. நான் இவ்வளோது இருந்து எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னார். எல்லாத்தையும் மறந்துடுறா அப்படின்னார். அதுதான் சைவ சித்தாந்தனுடைய ஆரம்பம். அதனால் நீங்கள் தீர்மானம் விடாதீர்கள், தயவு பண்ணி. நீங்கள் முடிவே பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா ஆத்மா பற்றி தப்பாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஆன்மானே ஒன்று இல்லை, அது சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் ஆன்மா கருப்பாக இருக்கும், சேப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு யாரும் பிடிச்சி வச்சவா கிடையாது. யாருமே பிடிச்சி வச்சவா கிடையாது. ரெண்டாவது, அது ஒரு இணைகின்ற பண்பிலே தானாக உருவாவதாக இருக்கிறது. என்னது? ஏன்னா என்னுடைய ஆன்மாவை தக்க வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படி நினைக்காதவா லோகத்தில் இல்லை. 3 கோடி மக்கள் இருக்கான். நம்ம மனிதர்களில் பல விஷயங்கள், எறும்பு, யானை, எல்லாமே, எல்லா உயிர்களுமே தன்னை தான் காத்து கொள்ள முயற்சி செய்கிறது. அப்படி தானே? செத்து போகணும்னு எந்த ஆன்மாவும் எந்த உடல் தாங்கிய உயிரும் நினைக்கவில்லை. அப்படி காத்து கொள்ளுகிற பண்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளுகிற ஒரு பண்பு இருக்கும் அப்படின்னா அவன் எப்படி இந்த உடம்பை திடீர்னு விட்டு போவான்? போவே மாட்டான். அதனால் ஆன்மாங்கிறது ஒன்று இல்லை, ஆன்மாங்கிறது ஒன்று இல்லை. அப்படி இருந்திருந்தால் என்னோட ஆன்மா, என் உடம்பு, நான் வெளியில் போகிறேன், நான் அவஸ்தைப்படுறேன், நான் எல்லாம் பிடிச்சி கட்டிடுவேன். அதை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு ஆன்மா இருந்திருந்தால் என் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்ல. அது முயற்சி பண்ணலை என்னாலும் சரி. அப்படியாவது இல்லை, என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஆன்மா புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எதுவுமே நடக்காமல் நிற்கிறது. அப்போ இதுவரைக்கும் இந்த உடம்பை இயக்கின்னு இருக்கிற ஏதோ ஒரு வஸ்துவாக இருந்தது, அந்த இயக்கம் இப்போ நின்று விட்டது அப்படின்னு சொன்னால் அப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்கே அப்படின்னு ஆகும். ஆனால் அந்த விஷயம் இல்லை.
எப்படி இயக்க முடியும், எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்கிறான். இந்த அனாத்மவாதி என்ன சொல்கிறான்னா, வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூணுத்தையும் ஒன்றா கலக்கிறான். ஒரு வேதி வினை, வாயில் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்றா ஒரு வேதி வினையை வெத்தலை கொஞ்சம், சுண்ணாம்பு கொஞ்சம், இல்லை நம்ம அந்த இது நலங்குன்னு சொல்லுவாளே, இந்த கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் மஞ்சள் அதை ஒன்றா போட்டு ஆரத்தி எடுப்பாளே, அதை எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாள். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது மஞ்சள் கிட்ட இருக்கக்கூடிய நிறமும் அதில் வரல, வெள்ளையாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பினுடைய நிறமும் அல்ல. இணைவதனால் சிகப்பு என்கின்ற ஒரு நிறம் புதிதாக தோன்றுகிறது. அதுபோல இந்த உடலில் இருக்கக்கூடிய வஸ்து 5 சேர்ந்து இருக்கிறதுனால அந்த 2லிருந்து 3வது ஒரு வர்ணம் தோன்றுகிறது. அது பிரிஞ்சு போகும்போது அது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் ஆன்மாங்கிறது ஒன்று கிடையாது, சேர்க்கையின் வடிவம் தான். புரியுதா உங்களுக்கு? வெளியிலேருந்து ஒரு ஆன்மான்னு வந்து உட்காந்துக்கல, அந்த வண்ணம் புதிதாக ஒன்றிலிருந்து வரவில்லை. ஏன்னா கண்டென்ட் 2 பேரையும் ஒரே ஒரு பிளேட் நம்ம முன்னாடி பண்ணி காமிக்கிறான். இந்த வர்ணம் வேறையாக இருக்குது, அந்த வர்ணமாக வேறையாக இருக்குது. இது இணைவதனால் ஒன்று தோன்றுகிறது. பஞ்சபூதம் இணைவதனால் மட்டுமே அதற்குள் இயக்கம் தோன்றுகிறது. அந்த பஞ்சபூதம்ங்கிறது இயக்கம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், அவன் ரொம்ப அழகாக ஒரே ஒரு பதிலில் முடிச்சிட்டான். இதை உள்ள ஆன்மாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துனால விஞ்ஞானம் ஒத்துக்குதுல்ல, அதனால் நாள் வருது, கிழமை வருது, அப்போ அது அசைதா இல்லையா? நெருப்பு அசைதா இல்லையா? எப்பொழுதும் மேல் நோக்கி செல்ல முயல்கிறது. காற்று அசைதா இல்லையா? பறவை முயல்கிறது, இருக்கா இல்லையா? அப்போ பிருத்திவி, அப்பு, ஜலம் கீழ் நோக்கி செல்ல முயல்கிறது. காற்று பறவை முயல்கிறது, அது மேல் நோக்கி செல்ல முயல்கிறது. இது இறுக முயல்கிறது, அது விலக முயல்கிறது. ஆகாசம் விலக முயல்கிறது. ஆகாசம் சமஸ்த இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கு, அதுக்குள்ளே இயக்கம் இல்லை, ஆனால் அது சமஸ்த இயக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. ரோடு காலியாக இருந்தால் தானே வண்டி வேகமாக போவான். முன்னாடி வண்டி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பிருத்திவியோ அப்போ தேய்வோ எதுவோ ஒன்று அதுக்குள்ளே மோதிக்கிறதே தவிர, ஆகாசம் தனக்கென்று ஒரு செயல் இல்லாதது, ஆனால் அனைத்து செயலுக்கும் அடிப்படையானது. புரியுதா இல்லையா? அப்போ 4 செயல் உள்ள வஸ்து க்ஷேத்திரம் அப்படிங்கிறது உடம்பு. இந்த 4 செயல் உள்ள வஸ்துவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேரும்போது அது அசையுமா அசையாதா? அந்த அசைவு தான் இது. அதனால் ஆத்மாலாம் இல்லை அப்படிலாம் ஒரு விஷயம். அவன் தெளிவாக சொல்கிறான், அசைகிற பொருள் இருந்தால் தானே. இப்போ இந்த உடலுக்கு அசைவு, அதில் இன்னும் ஒரு அழகு பாருங்கள். இது இப்போது இந்த உயிர் இல்லைன்னு சொல்லிவிட்டான், இதை பிரித்து பார்த்தா அது இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு எலியை போட்டு அதை நன்னா அடைச்சிட்டு இப்போ போகும்போது உயிரோடு போயிருக்கே. என்னது? உயிரோடு போயிருக்கே. இப்போ இந்த உயிரை என்ன பண்ணிவிடுவோம்? வெளியில் எடுத்துடுவோம். அதுக்கு போகிற மூச்சு காற்றை என்ன பண்ணிவிடுவோம்? நிறுத்திடுவோம். அது எப்படி போகுதுன்னா, பாட்டில் வெடிச்சா போச்சு? வெடிச்சு போச்சா? இல்லையே. எந்த வழியாக வெளில போகிறதுங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. உயிர் போச்சுன்னு சொல்லுவோம், அது மூச்சினாலே ஏற்படுகிற உடல் அசைவின் நிறுத்தமே அன்றி ஆன்மாவினாலே தோன்றுவதல்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை இயக்கின்னு இருக்கிற வண்டியை திடீர்னு நிறுத்தினா வண்டி திருப்பிக்க முடியும். வேகமாக போகிற வண்டியை ஒரு பிரேக் போட்டால் என்ன பண்ணும்? திரும்பும். சுற்றிகிட்டே இருக்கிற ஃபேனை நிப்பாட்டினா கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றி நிற்கும். அந்த மாதிரி ஒரு இயக்கமே அன்றி அது இயங்கினாலும் வெளியில் போகிறதுனாலையும் அது உள்ளேந்து ஒரு ஆன்மா புறப்பட்டு வெளியிலே சென்றது அப்படின்னு சொன்னால் எந்த வழின்னு கேட்பாங்க. காது வழியாக போச்சா, மூக்கு வழியாக போச்சா, வாய் வழியாக போச்சான்னு. அப்படி போகிறதுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா உள்ளே எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. ஆன்மாவுக்கு அந்த ஓட்ட வழியாக வெளியில் போகிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து போகிறதுக்கு இது நாள் வரைக்கும் எப்படி அரெஸ்ட் ஆகிருந்தது, அந்த பிரச்சனையெல்லாம் வருது. அதனால் ஆன்மாங்கிறது ஒன்றும் இல்லை, அதை தான் அனாத்மான்னு சொல்லும். ஆன்மாங்கிறது
ஒன்றும் இல்லை. ஏன்னா அது போகும்போது ஏதாவது ஒரு பாதிப்பை என்ன பண்ணிட்டு போயிருக்கணும். இப்போ இன்னொன்று, பாவம் புண்ணியம் இதெல்லாம் இருக்குது, அவர் ஏன் கஷ்டப்படுறார், இவருக்கு ஏன் லாபமாக இருக்கார் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். செத்து போய் அடுத்த பிறவியில் தான் எனக்கு அந்த பாவம் வரணும்னா நல்லா ஞாபகம், என்னோடய கான்ஷியஸே இல்லை, போன பிறவி கான்ஷியஸே இல்லை, அப்போ நான் இவ்வளோது கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு அப்போ ஒரு தண்டனை கொடுத்தா அது பொருத்தமற்ற நீதியாக இருக்காது. ஒரு 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 ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அந்த குற்றம் சரியாக நிரூபிக்கப்பட்டு அவன் அந்த கான்ஷியஸில் இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும்னு ஒரு உலகியல் சட்டமே இருக்குது. அரசு சுக்கிரநிதியிலலாம் அதில் இருக்குது. நான் இந்த பிறவியில் பண்ண பாவத்துக்கு அடுத்த பிறவியில் அனுபவிக்கிறேன், போன பிறவி ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் என்ன அனுபவிப்ப? அந்த இடத்துல ஏதோ சிக்கல் இருக்குது, அப்படி தானே? அதனால் பாவ புண்ணியங்கிறதெல்லாம் ஒன்றும் தனியாக இல்லை, தனியாக ஞாபகம் வச்சு. நீங்கள் தனியாக வேறு உலகத்துக்கு போய் அப்படியே உங்களை உருவின் போயிடுவா, அந்த விஷயம்லாம் இல்லை. அப்படி இருந்தால் ஞாபகத்தில் இருக்கணும். ஒன்றும் ஞாபகத்தில் இல்லையே, டெலீட் பண்ணால் கூட ஒரு பையன் அழித்து எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நீ ஏதோ எழுதியிருக்கான் அழிச்சிருக்கான்னு தெரியும், அந்த டெலீட்டு கூட இங்கே வேலை இல்லையே, அப்படி ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல. அதனால் அனாத்மா, ஆன்மாங்கிறது ஒன்று இல்லை, அதில் சந்தேகமும் இல்லை. அப்போ எதை தான் ஆத்மாங்கிற? 5 இயங்கக்கூடிய பொருள் ஒன்றா சேர்ந்துருக்கு, அது இயற்கையாக சேர்கிறது. என்னது? இயற்கை, இயற்கையாக தானாக சேரும். அதுக்கு நான் ஒரு பெரிய பிரம்மா விஷ்ணுவெல்லாம் கூப்பிட்டு வரணும், சிவனையெல்லாம் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு இடம் பள்ளமாக இருக்குது, அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது, கொஞ்சம் சூரிய ஒளி படுது, அது மேலே கொஞ்சம் காற்று வீசுது, அதுலேருந்து ஒரு புழு உருவாகும். அதுதான் முதல் உயிரி. இயற்கையாகவே மேலே காற்று இருக்குது, இயற்கையாகவே பூமி இருக்குது, தெரியாதனமாக மழை பெஞ்சுது, அது ஒரு 4 நாள் பள்ளத்திலே இருந்ததுனால வெளில போக முடியல, அதுலேருந்து ஒரு உயிர் இயல்பாக உருவாகுது. அதுக்கு பெரிய முயற்சி, கையை வச்சு காலை வச்சு அந்த மாதிரிலாம் யாரும் நினச்சிக்க வேண்டாம். இயல்பாக இருக்குது, இயல்புலே அது இயல்பாக இருக்குது. புரியுது? 5 இயல்புகள் ஒன்றாக இணைகிற பொழுது தோன்றும் ஒரு புது இயல்பு, அவ்வளோதான். வண்டி இருக்கு, எங்கேயோ 2 பிளாஸ்டிக் இருக்குது, எங்கேயோ 2 இரும்பு இருக்குது, ஏதோ ஒரு காற்று அடித்து வச்சுருக்கா, ஒரு காற்றுங்கிற வஸ்து வச்சுருக்கா, 2 பிளாஸ்டிக் வச்சுருக்கா, 2 இரும்பு வச்சுருக்கா, என்ன பண்ணுறானே தெரில, இப்படி தட்டினா பறக்கு. ஏங்கலையா? உயிர் வேணுமா இருக்கே? வண்டியில் உட்காந்து போயின்னு இருக்கோம் நம்ம, இதுக்கு உயிர் இருக்கா? இந்த முன்னாடி வச்சு எடுத்துன்னு இருக்காள, என்ன மாதிரியே பேசுறது, என்ன மாதிரியே. என் குரல் இங்கே போகிறதுக்குள்ளே அது பிடிச்சிடுறது. எங்கள் வாத்தியார் அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தா ஓஹோன்னு வளர்ந்துருப்பான். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், இவனுக்கு ஏறாதுன்னு சொல்லிவிட்டார். ஏன்னா அப்படி பிடிச்சிக்கிற தன்மை எனக்கு இல்லை. உடனே அறிவு இருக்குது அப்படிம்பிங்க, அந்த விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இங்கே வேலையே கிடையாது. அனாத்மா, ஆன்மா என்ன இல்லை இல்லை. இப்போ இது கேட்ச் பண்ணுது சார், நம்மளை கேட்ச் பண்ணுது, அப்படியே திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குது. உண்டா இல்லையா? அப்போ அதுக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க முடியாதுல்ல. ஆனால் என்ன மாதிரி தானே பேசுது, பதில் கொடுக்குது சார். சில கம்ப்யூட்டர்லாம் கேள்வி கேட்டால் அது அப்படியே என்ன பதில் கொடுக்குது, அப்படியே ஒரு சின்ன குழந்தை அப்படி வாயில் வச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டு கேட்குறது, டமால்னு அந்த பாட்டு வருது. கொடுக்க முடியாதானே? ஜடவஸ்து சிந்திக்க முடியாதானே? லோகத்தில் இல்லையானே? அப்போது அனாத்மா அப்படிங்கிறது வெறும் இயக்கத்தினால தான் அது இருக்குது, அது சேர்றதுனால தான் ஒரு வஸ்து உருவாகிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நாம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிற அறிமுகமும் எதுவாக இருக்குது அப்படின்னா, பெரிய அவஸ்தைக்கு தெரிஞ்சுங்கோ. இந்த உடம்பு, நான் குழந்தையா பிறக்கும்போது எனக்கு எதுவும் இல்லை, நான் போகும்போது எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, அடுத்த பிறவிக்கு வரல, அடுத்த பிறவிங்கிறதே ஒன்று இல்லை, எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடுது, எல்லாமே டோட்டலாக அழிஞ்சு எல்லாம் காத்தா போயிடுது, கணத்தில் போட்டுக்க வேண்டியதான், இனிமேல் விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போது மனம் அப்படிங்கிற ஒரு வஸ்து எப்படி வெத்தலை சேர்ந்தா ஒன்று உருவாகிறதோ, அந்த மனம், இந்த உடல் உருவானது, அந்த உடல்களின் வழி புலன் வளர்ந்தது,
புலன்களின் வழி மனம் வளர்ந்தது, அந்த மனதை கொண்டு சிற்சில விஷயங்களை அனுபவித்தது, அந்த ஆனந்தம் உண்மை என்று அறிந்தது. அந்த உண்மைக்கு என்ன சான்றுன்னா, நான் சாப்பிட்ட இட்லி நன்னா இருக்குது, நான் சாப்பிட்றேன், எனக்கு நன்னா இருக்குது, பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன், அந்த அனுபவம் உண்டு எனக்கு இருக்குது. இணைவதனால் தோன்றுவது மனம், மனதிலே தோன்றுவது அனுபவம். அது உடலோடு பொருந்துகிற பொழுது அந்த அனுபவம் தானாக வருகிறது. அப்போ இந்த உடல் தான் அந்த அனுபவம், மனம்தான் அந்த அனுபவத்திற்கு காரணம். யாரோ ஒரு துக்க வீட்டில் உட்காந்துருக்கோம், அருமையாக ஒரு மசால் தோசை கொண்டு வந்து சாப்பிடுங்க பணத்தை வச்சுன்னு கொடுத்தா செல்லாது. பக்கத்தில் மலம் இருந்தாலே செல்லாது. ஒரு மலம் யாரோ லெட்ரின் போய் வச்சுருக்கா, பக்கத்தில் கொஞ்சோண்டு சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செல்லாது. அப்படி தானே ஒரு வஸ்து அது தானாவே. அதே மாதிரி வயிறுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு புண்ணு ஏதோ ஒரு விஷயமோ இருந்தால் உணவு என்னாகும், செல்லாது. ரெண்டாவது அது சுவையே வராது. அப்போ சுவைக்கு காரணமாக இருப்பது எது? உடம்பு. உடம்பு ஆன்மா, இது உடம்பு மனம், ஆன்மாங்கிறதே இங்கே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் அனாத்மாவாதம் பேசிட்டு இருக்கேன், இங்கே ஆத்மானெலாம் ஒன்றும் கிடையாது. மனம் எப்படி உருவாகிறதுனா, 5 பொருள் ஒன்றாக இணைவதனால் உருவாகிறது. 5 கேமராலையும் ஒன்றா வச்சு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கான், அதுக்கு பேர் மனம். அவ்வளவுதான். அந்த மனம் 5ஐ பற்றி கொள்ளுகிறது. ஒரு வடையை பார்த்தா மூக்கு வாசனை பிடிச்சிக்கிறது, கண் அதோட வட்டத்தை பிடிச்சிக்கிறது, நாக்கு அதோட சூடை பிடிச்சிக்கிறது, அதோட ருசியை புரிஞ்சுக்கிறது, காரம் ஸ்வீட்டு, இது எல்லாத்தையும் தானாக புரிஞ்சுக்கிறது. 5 பூதமும் சேர்றதுனால 5 பூதத்துலேருந்து ஒரு விஷயம் உருவாகியிருக்கு. அவ்வளவுதான். இதுதான் அனாத்ம பூதம். இது தானாகவே சேருது, தானாகவே விரியுது. அதுக்கு நீங்களா ஒரு காரணத்தை உற்பத்தி பண்ண, நம்ம எல்லாருமா சேர்ந்து யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறா அப்படின்னா, அப்படியா அப்படி உற்பத்தி பண்ணுறாரா? இல்லை. ஏன் இல்லைன்னு உறுதியாக சொல்கிறேன்னா, தனக்கு துன்பத்தை எந்த ஆன்மாவும் ஏற்படுத்திக்காது. பிறக்கும்போதே குருடாக இருக்கான், பிறக்கும்போதே செவிடாக இருக்கான், அவஸ்தைப்படுறான், பிறந்தவுடனே பல அவஸ்தைப்படுறான். அப்போ ஒரு நல்ல அறிவாளி இதை மேக் பண்ணியிருந்தான்னா, நானே சரியாக பண்ணியிருக்கேன்ப்பா, எனக்கு 5ஆவது தெரியாது 3ஆவது தெரியாது, நானே ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுறேன், மனிதன் கண்டறிந்த உண்மைகள் மிகப்பெரிய விஷயமா சாதனையாக இருக்கேன், இப்படி கஷ்டப்படுற முறையா ஒரு படைப்பை உருவாக்குமா? தனக்கு ஒரு கஷ்டத்தை தானே உற்பத்தி பண்ணிக்குமா என்ன? கிடையாது. ஒன்றாக இணைகிற பொழுது ஒரு ஒளி தோன்றுகிறது. துன்பம் சுகம் ரெண்டுமே வீணையினுடைய அசைவு தான். ஒரு குறிப்பிட்ட அசைவை இழந்தால் காது அதை ஒத்துக்குது. நான் வீணை வாசினா நிறையா பேருக்கு சிவலோக பிராப்தி வரும். யோசிச்சு பாருங்கள், அதை எப்படி இயக்கணுமோ அப்படி இயக்கணும், அருந்து போயிடும் அந்த தந்தி. அப்போது அதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு முறையான அந்த ஒழுங்கு இருக்குது பாருங்கள், அதுதான் சாமி. சாமின்னா தனியாக எதுவும் இல்லை, அந்த ஒழுங்கு தான். ஒரு நேர் ரிதம் வச்சுமின்னு சொல்கிறோம். வேதம் அதை ரிதம், வேதம் நாஸ்திக மதத்தை ஒத்துக்கிறது. 6 தரிசனம், அதில் நாஸ்திக தரிசனம்னு ஒரு தரிசனம் இருக்குது. அதனால் அந்த ஒழுங்கு இருக்குது பாருங்கள், ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கு வந்தால் ஒரு பறவை உருவாகும், அந்த ஒழுங்கு வந்தால் ஒரு மனுஷன் உருவாகிறான், அந்த ஒழுங்கு வந்தால் மற்ற விஷயம் உருவாகுது. அந்த காலம் வரைக்கும் அந்த அறிவு இருக்குது. அதுக்கப்புறம் அறிவு இல்லை. 90 வயசுக்கு 5 PhD படித்தாலும் ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது. அப்போ தானாக போயிடும்னா அந்த ஒழுங்கு தானே அது. ஒரு குறிப்பிட்ட காலம் இடம் நிகழ்வு இது 3ம் இணைவதனால் தோன்றும் ஒரு பண்பு இந்த யாக்கை. இதற்குள் ஆன்மா என்று ஒன்றும் இல்லை. இதை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா சாகும்போது மனம் ஒன்றி போய்விடும். சாவை பற்றி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. செத்துட்டா என்ன யாருக்கும் தெரியாது, சாகிறதுக்கு எனக்கு தெரியாது. செத்துட்டா என்ன யாருக்கும் தெரியாது, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, வெறும் உடம்பு பாடி தான் இருக்கு. சாவது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கான்ஷியஸ் விட்டு போச்சுன்னா அடுத்தது என்ன ஆகுங்கிறதெல்லாம் தெரியாது. உடம்புக்குள்ளே என்னென்ன வரும், அது மனது அதை தான் ஆக்கி கொள்ளுகிறது. வாத்தியார் இன்றைக்கி வந்திருக்கவே மாட்டார், வீட்டு படம் போடலைன்னா அடிப்பாரோன்னு நான் நினச்ச காலம் உண்டு. அன்றைக்கி அவர் வரவே இல்லை, லீவு. நானாக நினச்சிக்கிறது. அப்போ அந்த துன்பம் என்னது? நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளுகிறீர்கள், நீங்களாக வளர்த்தி கொள்ளுகிறீர்கள், நீங்களாக அழித்து கொள்ளுகிறீர்கள். கல்யாணம் பண்ணாதவனுக்கு பொண்டாட்டியால் புடுங்கல் எந்த காலத்துலேயும் வராது. ஏற்படுத்தின்றா அவஸ்தைப்படு. வண்டி வச்சுக்காதவனுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை. ரோட்டில் நடந்து போகிறவனா யாரும் ஏன் போகிறேன்னு கேட்குறது இல்லை. வண்டி போனால் லைசன்ஸ் இருக்காப்பா தம்பி இங்கே வா அப்படின்னு. நான் வண்டி வச்சுருந்தாலும் அந்த பிரச்சனை. அந்த மாதிரி யாதனின் நீங்கியா நோதன அதனினும் இல்லை.
அபிராமி பற்றே ஒரு தீங்கு இல்லையேன்னு தான் முடிக்கிறார். அபிராமியை கும்பிடு, ஒரு தீங்கு இல்லையேன்னு சொல்கிறோம். நான் அந்த சமயத்துக்குள்ளே போகக்கூடாது. நம்ம தீங்கு இல்லையேங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறோம். ஒரு மனிதன் எதை விரும்புகிறான் என்றால் தீங்கு இல்லாத ஒன்றை விரும்புகிறான். தீமை இல்லாமல் நன்மையை எவன் விரும்புகிறானோ அவன் பிறருக்கு தீமை இல்லாமல் அந்த நன்மையை செய்ய கடவானாக. இதுதான் இந்த தர்மம். நான் உங்கள்கிட்ட எப்படி பழகிறனோ நீ என்கிட்ட பழகிற. நான் உனக்கு ஒரு கஷ்டம் நான் ஓடி வரப்போகிறேன், நீ எனக்கு ஒரு கஷ்டம் நான் ஓடி வரப்போகிறேன். அந்த மாதிரி நம்ம பழகிறோம். அப்படி பழகிறதுனால எல்லா விதமான சௌக்கியமும் அதில் உருவாக போகிறது. அதனால் நன்மையும் தீமையும் அறத்தின் வழியே, அன்பின் வழியே அறிந்து கொள். தனியாக ஒரு பெரிய ஒரு ரூல் போட்டு அதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா உயிரின் மீதும் கருணை கொள்ளும், அது உன் மீது கருணை கொள்ளும். மனம் என்பது தான் அனைத்தோடும் புறமும் அகமும் தொடர்பு கொள்ளக்கூடியது. காலம் என்பது தான் நம்மை நிலைத்து நிற்க வைக்கிறது. காலம் என்பது கொண்டு போகும். பெரிய பெரிய ஆள்லாம் சொன்னீங்களே, யாரும் இல்லையே. இப்போ பரமயோக்கியன்னு சொன்னீங்க, செத்து போயிட்டானே. பரமயோக்கியம் அப்படின்னீங்களே, செத்து போயிட்டானே. காலம் எல்லாரையும் கொண்டு போயிடுதே. அப்போ என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா? ஒரு எச்சமும் இல்லை, எல்லாம் இயல்பாக தோன்றி இயல்பாக இருக்கிறது. இதைத்தான் மிக அழகாக சொல்லுகிறோம், இயற்கை, இயல்பு. சப்தம் தாவோ, அது அது ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு. பேர் என்னது? தாவோ. இயல்பு, வெறும் இயல்பு. இயல்பினால் அது இப்போ 2 வயசு குழந்தை வந்து மிகப்பெரிய ஒரு பெண்ணை பார்த்தோன்னா ஒரு பாலியல் தோற்றம் அதுக்கு என்ன வராது? 16 வயசில் எல்லாத்தையும் மூடி வச்சா கூட என்ன பண்ணாது? வராமல் இருக்காது. 90 வயசில் என்ன பண்ணாது? தொடராது. காலம் அனைத்தையும் கொண்டு வருகிறது, காலம் அனைத்தையும் கொண்டு செல்லுகிறது, இயல்பு அனைத்தையும் கொண்டு இருக்கிறது. இயல்பு இருக்கிறத நீ ஆப்போசிட் பண்ண நினச்சேன்னா கடைசி வரைக்கும் நம்ம தான் முட்டாளாக போவோம். அதை ஜெயிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் தவக்கலைக்கு தாவர குணம் போகவே போகாது, காக்காவுக்கு கருப்பு போகவே போகாது. நாம் என்ன சோப்பு போட்டு தேய்ச்சாலும் சுபாவமோ இல்லையோ. இதை கண்டே பிடிச்சிருக்கா, வா தலைமுறையாக ஆய்வு பண்ணியிருக்கா. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அறிவாளி இருந்திருக்கான், அவன் தலைமுறையில் இவன் அறிவாளி வந்திருக்கானா அப்படின்னு பார்த்தா அது சில நோய் சொல்கிறான். முடி கொட்டுற நோயே 3 தலைமுறைக்கு சம்மந்தம்ங்கிறான். 40 வயசான இவாளுக்கெல்லாம் கொட்டுங்கிறான். 40 வயசான சில பேருக்கு பார்வை போகுங்கிறான். பரம்பரை அங்கே இருந்ததுன்னு இங்கே இருக்குமா? அது மாதிரி ஒரு இயல்பை, ஒரு தொடர்பை நீங்கள் அறம், இயற்கையை மிக சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான விஷயம் உங்களுக்குள்ளேயே காத்து கொண்டிருக்கிறது. அது இயல்பாகவே இருக்கே, நம்ம பாடியே நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்குது. அந்த இயல்பை நாம் உணர்ந்து அந்த பாடியை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வயது கருதி அதை எதை வாங்கி சாப்பிடாமல் ஹோட்டலுக்கு இட்லி போகாமல் கொஞ்சம் அடக்கமாக ஒடுக்கமாக இருந்தால் உடம்பு என்ன பண்ணாது? பாடுறதுக்காக சாப்பிட்டா பரவாயில்ல, சாப்பிட்றதுக்காகவே வாழ்ந்தா. அங்கே போனால் பண்ணு, இங்கே போனால் இடியாப்பம், அங்கே போனால் எதையாவது வாங்கி சாப்பிட்டு போடுறோம். அவஸ்தையும் என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். அந்த அளவை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த இணைவை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த இயற்கையை புரிந்து கொள்ளுங்கள். மரணம் கூட உங்களுக்கு சுகமாக இருக்கும். அதுதான் உண்மை. ஆன்மா என்பது ஒன்று இல்லவே இல்லை. அது உடம்பு. இந்த உடம்போட உயிர் சேர்ந்து இருக்கு. அந்த உள்ள அந்த மனம்ங்கிறது அதுக்கு வடிவம் இல்லை. ஒரு வஸ்து இல்லாத ஒரு பொருள் அதில் இருக்குது. சிம் கார்டு மாதிரி செல்லு மாதிரியும் உணர்ந்துங்கோ. மனதை வந்து சிம் கார்டு மாதிரி உணர்ந்துங்கோ. நம்ம என்ன பதிவு பண்ணியிருக்கோமோ அதான் பதிவு பண்ணோம். நம்மளை மீறி நம்ம செல்லில் ஒன்று வராது. நம்ம பதிவு பண்ணால் அது வரும். அது எதை ஃபீல் பண்ணுறோமோ அது அடிக்கடி வருதும்பா. நம்ம அதில் எதை பார்க்குறோமோ அந்த சைட்டு அடிக்கடி வரும். கருவிக்கே இந்த பண்பு இருந்தால் மனிதனுக்கு இருக்காதானே? எவ்வளோ அழகு. இதை செய்யணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சிம் கார்டு தனியாக இருக்குது, செல்லு தனியாக இருக்குது. திருப்பியும் அதை அடுத்த சிம் கார்டில் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கலை. மனமும் உடலும் ஒரு ஆர்சி புக்கும் ஒரு வண்டியும் மாதிரி. அந்த வண்டியில் என்ன இருக்கோ அது அந்த ஆர்சி புக்கில் இருக்கும், அந்த ஆர்சி புக்கில் என்ன இருக்கோ அது வண்டியோடு இருக்கும். ஏன்னா என்ஜினில் போடுற நம்பர் அந்த ஆர்சி புக்கில் பதிவு பண்ணியிருப்பான். நானும் என் ஆர்சி புக்கும் வேறல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் என்னுடைய ஆதார் கார்டும் வேறல்ல, என்னுடைய கண்ணின் பதிவு அதில் பதியப்பட்டிருக்கிறது. உடலன்றி உயிர் இல்லை. நீங்கள் அந்த பதிவு பண்ணியிருக்கிறத வந்து தனியாக ஒரு புராணம் என்ன வாசிக்காதீங்க. அனுபவம் என்பது காலத்தால், இயல்பால், இயற்கையால், இணைவால் தோன்றி தானாக மறைந்து விடும். என்றைக்காவது ஒரு மரம் அழுதுருக்கா? என்னை யாராவது வெட்டுறானேன்னு
அப்படியே அழகாக பூக்கள் மலர்கிறது, அழகாக உதிர்கிறது. இயல்பாக இந்த உடலை விட்டு விடுங்கள், தானாக சென்றுவிடும். எதற்கும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உண்மையை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனைய ஏகாத்மா. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.